எஸ் ரெஃபர் ப்ரோ போயிட்டீங்க. வீடியோ இல்ல. உங்க வீடியோ வரல. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம். ப்ரோ அருண் ப்ரோ உங்க வீடியோ கூட வரல. ப்ரோ வந்துடும். டன். ஸோ ரெஃபர் ப்ரோ இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணீங்க எனக்கு. நான் அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேற பற்றி பேசலான்னு. ஓகேங்களா ப்ரோ? நான் என் ஃப்ரெண்டு இந்த லிங்க் என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணட்டுமான்னு கேட்டுங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃப்ரெண்டு இருக்காரா? பேர் தெரிஞ்சுக்கலாமா? அதான் ப்ரோ நானும் தேடுறேன். நான் பாக்குறேன். கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா? இது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது ப்ரோ, சிஸ்டர் மாதிரி. ஓகே டன். ஸோ ஏன்னா நான் எதுக்காக கேட்டேன்னா, ஃப்ரெண்ட் நாம இப்போ எல்லாருமே வந்து நார்மலா ஜெயிச்சுட்டு இருக்கோம்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நான் முன்னாடி இருக்கிற கொஞ்சம் முன்னாடி இதெல்லாம் சொல்லல. இப்போ வந்துட்டு நம்ம ஜெயிக்கிறோம்னாவே நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி வைத்தறிச்சலாவே இருக்கு. ஸோ இவரு வந்து நம்ம ப்ரோ என் ஃப்ரெண்டுக்கு நான் இந்த லிங்க் அனுப்பட்டுமா கேட்டாரு. ஏன்னா வந்து இவர் ஜெயிக்கிறது ஒரு ஃப்ரெண்டு பாக்குறாங்கன்னா அது வந்து ரியலாவே ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஓகேங்களா? இவருக்கும் ஓகே அவரு முன்னேறணும்ட்டு இவருக்கு ஒரு நானும் என் ஃப்ரெண்டு காட்டணும், அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து இது வந்து பார்க்கணுன்றது ஒரு இன்டென்ஷன் நல்லது. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ அக்ரி ரைட் நவ். ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து நிறைய பேர் நாம க்ரோ ஆகனாவே நிறைய பேர் நம்மள ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க. இஃப் யூ அக்ரி ஜஸ்ட் கிவ் அ ரியாக்ஷன். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாருமே அப்படிதான். ஆனா இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இதுல இல்ல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இருக்காங்க. அந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து நான் ஒருத்தனுக்கு தான் ரொம்ப ஏதாவது ஷேர் பண்றதோ பர்சனல் திங்ஸ் ஷேர் பண்றதோ அந்த மாதிரி. ஸோ கிளாட் டு சீ தட் ப்ரோ. கண்டிப்பா வந்து அவங்களும் பார்த்துன்னு இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த மினி கேஸ் ஸ்டடிஸ்ல உங்களோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பீப்புளுக்கு இப்போ ஆல்ரெடி இருக்காங்க. ஒரு 79-80 பீப்புள் அனடே சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வாட் யூ சே அபவுட் யுவர் செல்ஃப் டு த பீப்புள்? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க? யூ கேன் ஷேர் ஆல் ஆஃப் திஸ் திங்ஸ். ஷூர் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஃபுல் நேம் சொல்லிடுறேன். ஸோ நேற்று என்ன குரூப்ல போடும்போது ரஃபேல் பால் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஸோ ஃபுல் நேம் வந்து ரஃபேல் பால் மனாசே. பேரே பெருசா இருக்கும். நான் எல்லா இடத்துலயுமே வெறும் ரஃபேல் மட்டும் தான் சொல்லுவேன். ஓகே. ஸோ லாஸ்ட் நேம் அப்புறம் சொன்னீங்க மாசா மனாசை. ஓகே. அது நான் இங்க மாசன் போடுறதுனால அது வந்துட்டு தேர்ட் நேமும் மாசன் இருக்கும்னு நினைச்சேன். இல்ல ப்ரோ. ஸோ மனாசை. ஸோ இது ஃபுல் நேம். ஸோ என்னை பத்தின இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட்டா வந்து ஐடி ஃபீல்டு. ஸோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் ப்ரோக்ராமிங் தான் பிடிக்கும். ப்ராக்டிக்கலா எது நடந்தாலும் பிடிக்கும். இன்னும் க்ளோஸரா சொன்னா கம்ப்யூட்டர் தான் ரொம்ப பிடிக்கும். அதுல ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் பார்க்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் கலெக்டிவ் மாற்று ஒர்க்ல இருந்து ஒயர் ரிலேட்டடா எல்லா ஒர்க்குமே பார்ப்பேன். ஸோ அதே தான். ஸோ எலக்ட்ரிக்கல் போக மாட்டேன். பட் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா என்ன எலக்ட்ரிக்கல் இருந்தாலும் பண்ணுவேன். சேம் அதே தான் மேக்ஸ்லயுமே. மேக்ஸ் ஃபுல்லா போட மாட்டேன். பட் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஏதாவது மேக்ஸ் வருது அப்படின்னா அது எல்லாமே கத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடா என்ன ஆனாலும் பண்ணுவேன். அந்த மாதிரி ஐடி ரிலேட்டட் கை நான். ஸோ இதுதான் வந்து என்னை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அப்புறம் வந்துட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க, நீங்க எவ்வளவு இயர்ஸா ப்ரோ ஐடில இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு 7 இயர்ஸா வந்து இந்த ஐடில இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒர்க்கிங், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சிங். ஸோ எனக்கு டீச்சிங் வந்து பேஷன். ஸோ ஐடி நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல்ட்ல வந்து நான் டாப்ல இருந்தேன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து என்ன பத்தினது. ஸோ நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா 10th 11th 12th வரைக்கும் அந்த ரேஞ்ச் தான். 11th 12th இருந்து கொஞ்சம் படிச்சாதான் உருப்பட முடியும்னு தெரிஞ்சிருச்சு. ஃபேமிலி சிச்சுவேஷன். ஸோ வேற வழி கிடையாது, படிச்சுதான் ஆகணும்ன்றதுனால. எனக்கு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சுத்தமா பிடிக்காது. பட் இருந்தாலும் வேற வழி கிடையாது, படிச்சாதான் அடுத்து காலேஜ் போறதுன்னு எல்லாமே இருக்கும்ன்றதுனால வேற வழி இல்ல, படிச்சு கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட பேக்ரவுண்ட் இருந்தது. அண்ட் நான் காலேஜ் படிச்சது வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தேன். ஸோ எல்லாருக்குமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே ஐயோ அவர் பெரிய அறிவலியா இருப்பாருன்னு ஃபர்ஸ்ட் தோணும். அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நான் ஏன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தேன்னா எனக்கு டேட்டா சயின்ஸ் பிடிக்கும் அப்படிங்கறதுனால நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிச்சேன். ஸோ இப்படிதான் என்னோட ஜேர்னி போச்சு. அதனால வந்து காலேஜ்ல வந்து நான் கம்ப்யூட்டர் படிக்கல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, காலேஜ் சொல்லி தரதை விட எனக்கு காலேஜ் போறதுக்கு முன்னாடியே தெரியும் அவங்க என்ன எடுக்க போறாங்கன்ற. அங்க எடுக்கிற பைத்தான், ஜாவா பேசிக் தான் எடுக்க போறாங்க. அதுவும் அவுடேட்டட் சிலபஸ் தான் கண்டிப்பா எடுப்பாங்க. நான் யூனிவர்சிட்டியோட பேர் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் தெரியும். ஏன்னா முன்னாடியே போறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் பார்த்ததுனால தெரிஞ்சிருச்சு அவன் கண்டிப்பா அவுடேட்டட் சிலபஸ் தான் எடுக்க போறான். அதுக்கு லேப் ஃபீஸ் வேற ஒண்ணு போட்டு வருஷத்துக்கு லேக்ஸ்ல வாங்கிடுவான். நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த இதுல இல்லைன்னவே நான் கம்ப்ளீட்டா வந்து ப்ராக்டிக்கலே இல்லாத ஒரு சப்ஜெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ ஃபீஸ் கம்மியா இருக்கும் அப்படின்றது. ஆனா டாப் காலேஜ் தான், லெவலா காலேஜ்ல தான் படிச்சேன். ஸோ அங்கதான் எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரிதான்.
அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயம் நான் ப்ரைடா சொல்லிக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, நான் 3 இயர்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர வரைக்குமே எக்ஸாம் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே சேர்த்து நான் காலேஜுக்குன்னு கட்டின ஃபீஸ் வந்து 55,000 55,000 நைஸ். அவ்வளவுதான். இது எதனால நான் சொல்றேன்னா, என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்க முடியல. நான் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர்லயே என்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா கேட்ட ஃபீஸ்லாம் 1 லேக்கு மேல கேட்டாங்க. ஓகே. ஸோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அந்த பக்கமே போகக்கூடாது, நம்ம இந்த சைடே இருந்துடணும்னு சொல்லி போனோம். ஸோ இது வந்து என்னோட பேக்ரவுண்ட். ஸோ அதனால படிக்கிற விஷயத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு உயிரை கொடுத்து படிச்சிருவேன். அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடா எல்லாமே பண்ணிடுவேன். நைஸ். அண்ட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா வந்தோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனில வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அந்த டீம்ல வந்து ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. பட் அங்க பண்றது என்னன்னா, போஸ்ட் போடுறது. போஸ்ட் தாறுமாறா போஸ்ட் போடுவாங்க ப்ரோ. நான் வந்து சிரிப்புக்காக சொல்ல, சத்தியமா நான் உள்ள வரதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதான் நினைச்சிட்டே இருந்தேன். என்னன்னா, இது எந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து 500 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ம். அவங்க கண்டினியூஸா டெய்லி ஒரு போஸ்ட்ன்ற கணக்குல போட்டு ஃபாலோவர்ஸை தாண்டி போஸ்ட் கவுண்ட் போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு நான் அந்த பேஜை செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 800 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் ஆனா 1700 போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னால நம்பவே முடியல. கேட்டா அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றாங்க. ம். அதுக்கு அடுத்த அப்டேட் என்னன்னா, அவங்க இப்பதான் பூஸ்டிங் வந்து கத்துக்கிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், பூஸ்டிங் கத்துக்கிட்டு பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ ம். எல்லாத்துக்கும் வியூஸ் வந்து தாறுமாறா போகுது. அட்மிஷன்ஸ்லாம் அந்த மாதிரி எதுவுமே சம்திங் நடக்கல. அவங்களுக்கு ஐ மீன் சேல்ஸ்னு எதுவும் நடக்கல. பட் ஆனா இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம தப்பா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நினைச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு கத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா போஸ்ட் போடுறது. இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு இருக்கும், ஃபேஸ்புக்னு ஒண்ணு இருக்கும். போஸ்ட் போடுறது, ரெகுலரா போஸ்ட் போட்டா வியூஸ் வரும். அந்த வியூஸ் ஏறும்போது ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஃபாலோவர்ஸ் மூலியமா தான் நமக்கு சேல்ஸ் நடக்கும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட தாட்டு. இன்னும் டு பி ஃப்ராங்க், நான் டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்தனால அங்க என்கொயரிஸ் பேசணும். என்கொயரி பேசி அங்க அட்மிஷன் போடணும்ன்றதா அங்க வரவங்க கிட்டயே நான் வந்து அதை தான் சொல்லி அட்மிஷன் போட்டிருக்கேன். Oh my டு பி God. ஃப்ராங்க், இப்ப எனக்கு தெரியுது அது நான் அப்ப பண்ணது நான் தப்புன்னு எனக்கு இங்க நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் அங்க இருக்கும்போது நான் அந்த இன்ஸ்டியூட்ல வந்து பேசுவேன், கான்டென்ட் கிரியேஷன் வந்து கிங்கு, நீங்க வந்து அதை தான் பண்ணணும். இப்பவும் கான்டென்ட் கிரியேஷன். பட் ஆனா அங்க வந்து வெறும் போஸ்ட் போடுறது மட்டும் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் இந்த வீக்லி சீரிஸ், டெய்லி சீரிஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி போஸ்ட் போடுறது மட்டும் தான் நான் வந்து அங்க டீச்சே பண்ணேன். அப்புறம் நம்ம கம்யூனிட்டி வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு, ஓகே இதுதான் ஒரிஜினல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நம்ம எவ்வளவு ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு அடுத்த விஷயம் நான் நம்ம கம்யூனிட்டி பத்தி ஸ்பெஷலா சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நான் இன்ஸ்டாகிராம் ப்ரோ மைக் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பாருங்க. பேசுங்க ப்ரோ. யாரோ வந்து மைக் கட் பண்ணி விட்டாங்க ப்ரோ. அப்படியா? அவரோட மைக்கா? இல்ல ப்ரோ, ஒரு சின்ன கால் ஒண்ணு வந்துச்சு, அதனால கட் ஆயிடுச்சு. கால் திடீர்னு எங்க மேல பழி. இப்போ கிளியரா கேக்குதா? யா ப்ரோ, இப்போ கிளியர். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இப்போ நம்ம கம்யூனிட்டி பத்தி பேச வரும்போது வேற கம்யூனிட்டிக்காரங்க சேர்ந்து உள்ள சேர்ந்து Oh my God, ஜாலியா இருக்கு. கட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆமா சொல்லுங்க ப்ரோ. நம்ம அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. சோ இப்போ நான் இன்ஸ்டாகிராம் நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ப்ரோ, இப்ப இல்ல, நான் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணதுல நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு கண்டென்ட் எல்லாம் வேற லெவல்ல போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து அவங்க பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போதான் வந்து நமக்கு 100 days challenge வந்து 2 குரூப் இருக்கு. நான் ஜாயின் பண்ணும் ஒரே குரூப் தான். ஸோ முக்கியமான இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருக்க பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே நம்ம கம்யூனிட்டில இருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது, இதுதான் ஓஜி, இங்கதான் எல்லாரும் இருக்காங்க, இங்க கண்டென்ட் எடுத்துட்டு போய் தான் வெளியே போடுறாங்கன்றதை நான் அப்பதான் கத்துக்கிட்டேன். அப்புறம் தெரிஞ்சு, ஓகே நம்மளும் பெரிய இடத்துலதான் இருக்கோம் அப்படின்னு உள்ளி எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்துருச்சு. சோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் உண்மையிலேயே ஃபீல் பண்ணேன் ப்ரோ. ஏன்னா அவங்க போடுற கண்டென்ட்டும் சரி, அவங்க சொல்ற விஷயம்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிளா இருந்துச்சு. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, இங்க இருந்து எடுத்துட்டு போய் தான் அவங்களே அங்க போடுறாங்க அப்படின்னு தெரியும் போது நம்ம ஒரு சேஃபான இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன் ப்ரோ, நம்ம கம்யூனிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா. இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னும் ரீசெண்டா சொல்லணும், லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க வந்து ரொம்ப நல்லா இதுவா பேசிட்டு இருந்தாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தான், அவங்க நல்லா இதுவா பேசிட்டு இருந்தாங்க. சோ நான் இப்ப யோசிச்சேன், ரொம்ப பயங்கரமா பேசலாம் செய்வேன், நம்ம கம்யூனிட்டில இருக்கானு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வீடியோ முடிக்கும் போது அவங்க லாஸ்ட்ல தட்டுறோம் தூக்குறோம்னு சொல்லிட்டான். எனக்கு ஃப்ளோல நம்ம சாப்பிட்டு தூங்குறோம்ன்ற டைலாக் ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் ஐயோ நம்ம கம்யூனிட்டில சொல்றதாச்சு, இவன் எப்படி திருடனா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இப்போ சாய்பரோட ஏஐ சேலஞ்சா இருக்கட்டும், அதுவுமே காப்பி அடிச்சிட்டானுங்க. அப்படியே காப்பி அடிச்சு அவனை 60 days ஏஐ சேலஞ்சுன்னு போடுறான். நான் பிராண்ட் நேம்ல எதுவும் சொல்லல. பட் நான் சாய் ப்ரோ கிட்ட சொல்லியிருந்தேன், என்ன ப்ரோ நம்மளை பத்தி நம்ம இப்பதான் ஆரம்பிச்சா அவன் உடனே காப்பி அடிச்சு அவனும் போட்டு பண்றானே என்ன ப்ரோ அப்படின்னா, விடுங்க ப்ரோ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ இது அப்ப தெரிஞ்சிருச்சு எனக்கு, ஓகே இதுதான் ஒரிஜினல் பிளேஸ், நம்ம வெளியே எங்க ஏமாறல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிர்மல் ப்ரோட வீடியோஸ்ல சொன்னது வந்து 100% உண்மைதான். நீங்க வெளியே போய் லாக்ஸ்ல பே பண்ணி படிச்சு ஏமாறதுக்கு நீங்க இங்க வந்துருங்கன்னு சொல்றது 100% உண்மைதான். ஏன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, அங்க பாதிக்கப்பட்டவங்களும் இங்க இருக்காங்க, இங்க கண்டென்ட் திருடிட்டு போய் தான் அங்க பொழைக்கிறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிச்சு ப்ரோ. அது உண்மையாலே
ரொம்ப நான் சேஃபா ஃபீல் பண்ணேன். ஒரு நிமிஷம் நான் ஏமாறல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் ஃபீல் பண்ணேன். இது என்னோட சைடுல இருந்து. சூப்பர் ப்ரோ. இது ஒரு இது எல்லாமே பாயிண்ட் ப்ரோ. ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ம், இங்க இது சொல்லும்போது நான் ம், சொல்றேன். ஏன்னா வந்து இது நேத்து இல்ல, முந்தின ஒரு ஒன் ஆஃப் த சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணாரு. ஓகேங்களா? ஓகே. ப்ரோ இன்னொரு அந்த பர்சன் பத்தி நான் பேரு சொல்ல விரும்பல. ப்ரோ இவரோட கோர்ஸ் ஒண்ணு நான் பார்த்தேன். அது என்ன கோர்ஸ் சொன்னா நீங்க எல்லாருமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேனா? இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கிடையாது. ஓகேனா? இட் இஸ் நாட் a டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். பட் இட் இஸ் சம்திங் அதர் கோர்ஸ். ஆனா அந்த கோர்ஸ் பேர் சொன்னாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியிற மாதிரியான ஒரு பர்சன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு பாப்புலரான தமிழ்நாட்டுல பாப்புலரான பர்சன். ப்ரோ அவரோட கோர்ஸ் நான் என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கணும்னு இருக்காரு. நான் சஜஸ்ட் பண்ணலாமா? உங்களுக்கு அந்த கோர்ஸ் பத்தி என்ன இருக்கு தாட் இருக்குன்னு அவர் கேட்டாரு. ஸோ நான் சொன்னேன், ப்ரோ கோர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அவர் நல்லா பண்ணியிருப்பாரு. ஆனா அது எப்படி இருக்கும்னு நான் பர்சனலா எனக்கு தெரியல. நான் சொல்ல மாட்டேன். ஆனா நல்லா இருக்கும்னு என்னோட வியூல நான் பார்க்கும்போது, வெளிய பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இட் இஸ் குட்ன்ற மாரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒண்ணு ஆட் பண்ணி சொன்னேன். ப்ரோ நான் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். அவரே இங்க தான் இருக்காரு. 100 டே சேலஞ்சுல தான் இருக்காரு. ஓகேங்களா? அவரே இங்க தான் உள்ள தான் இருக்காரு. ஆ சோ அவரோட சேல்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு இங்க தான் உள்ள வந்திருக்காரு. லேர்ன் பண்றதுக்கு இங்க தான் வந்திருக்காரு. ன்னு ஆமா ப்ரோ அந்த மாதிரி தமிழ்நாடுல மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வர் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும். இல்ல மத்த பீப்பிள் கிட்ட லேர்ன் பண்ணி, இல்ல நல்லா லேர்ன் பண்ணாத பீப்பிள் இங்க இருக்காங்க உள்ள. பெரிய ஆளுங்கல இருந்து இருக்காங்க. சில பேரெல்லாம் முகமூடி போட்டு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னே தெரியாது. அவங்கலாம் நீங்க டாப்ல தான் இருப்பாங்க. ஆனா அவங்க யாருன்னே தெரியாது. இப்ப உங்க பேர் பாருங்க. இப்ப மாஸ்ன்னு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப நீங்களே மாஸ் தமாசா. பண்ணிருக்கீங்க. நீங்க நார்மலா ரியலான பர்சன் நீங்களே மாஸ்ன்னு வச்சிருக்கீங்க. அவரு ஒண்ணு வச்சிருப்பாரு. பாகுபலி ஒண்ணு வச்சிருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எஸ் ப்ரோ. சோ பை த வே இப்போ நீங்க என்ன நம்பர்ஸ் ம். பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? பெர் மந்த்க்கு ஏன்னா நம்ம பீப்பிள் எல்லாருமே கட்டப்பா ஆ. ஓகேங்களா? சோ நம்ம பீப்பிள் எல்லாருமே இங்க வந்து 1 லேக் பெர் மந்த் பண்ணா ஃபுல் கேஸ் ஸ்டடி. பெரிய கேஸ் ஸ்டடி 1 ஹவருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க மினி கேஸ் ஸ்டடிக்கு வந்திருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த ரெவென்யூ தட் யூ ஆர் மேக்கிங் ரைட் நவ் பெர் மந்த்? ஓகே ப்ரோ. ஸோ நான் லாஸ்ட் ஆகஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஸோ ஆகஸ்ட் வந்து நான் அருண் ப்ரோக்கு போட்டோவே எடுத்து அனுப்பிட்டேன். நான் கணக்கு போட்டு எப்பவுமே எழுதுற மாதிரி டைரியில எழுதிட்டே வந்தேன். ஸோ அதுல எவ்வளவு ரெவன்யூ இன்கம் வருது, எக்ஸ்பென்ஸ் போகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டே வந்தேன். அந்த வகையில் என்னோட டோட்டல் இன்கம் நான் பார்க்கும்போது 72,700 சம்திங் இருந்துச்சு. நான் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அருண் ப்ரோக்கு அனுப்பிச்சு வாய்ஸ் மெசேஜ்ல கொஞ்சம் அழுதே பேசி நான் அனுப்பிச்சிட்டேன். அருண் ப்ரோ நான் சத்தியமா எதிர்பார்க்கல, அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். இது வந்து ஆகஸ்ட்ல நடந்துச்சு. ஸோ நான் என்ன யோசிச்சேன், ஓகே ஆகஸ்ட்ல ஒரு ஹைப் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது டவுன் ஆயிரும்னு சொல்லி. பட் இல்ல, செப்டம்பர் அக்டோபர் நான் 2 மாசமே சேர்த்தும் பார்த்துட்டு எனக்கு அந்த 70 அபோவ் 75 அந்த ரேஞ்ச் ஆவரேஜ்ல வந்து எனக்கு வந்துருச்சு. இப்போ இப்ப நவம்பர்ல இருக்கேன். நவம்பர்ல வந்து எக்ஸ்பெக்டிங் டீல்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து கம்பல்சரி நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடுவேன்னு சொல்லி. பட் ஆனா என்னன்னா இப்போ நான் ஏஐ சேலஞ்சில் இருக்கனால அங்க சாய் ப்ரோ வந்து எங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்டாரு. நீங்க மந்த்லி 3 lakhs வந்து பண்ணணும், பண்ணிட்டு எனக்கு கேஸ் ஸ்டடி கொடுங்கன்னு சொல்லி சாய் ப்ரோ ஒரு லாக் கொடுத்துட்டாரு எங்களுக்கு. ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணேன், ஓகே 75 நம்ம இப்போ கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து 3 lakhs பிளஸ் வந்து பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதனால நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி நான் 3+ பண்ணிட்டு நான் கொடுக்குறேன். 1 lakh பிளஸ்க்கு இல்ல, இவரு இப்போதைக்கு ஆவரேஜா இல்ல ப்ரோ, இல்ல கன்சிஸ்டன்டா இவரு 75,000 ஆவரேஜா பண்ணிட்டு இருக்காரு மந்த்லி. சோ நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி இவரு கொடுக்க போறது 3 lakh per monthக்கு தான். இது வந்து ப்ராமிஸ் பண்ணிருங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா நான் ஒன் மோர் திங் கண்டிப்பா ப்ரோ. இவரு எத்தனை வாட்டி என்ன ஃபாலோ பண்ணாரு இந்த கேஸ் ஸ்டடி கொடுக்கறதுக்கு, இவரு கொடுக்கறதுக்கு கேளுங்களேன். மீன்ஸ் நான் ஃபாலோ பண்றது கிடையாது. அவரு ப்ரோ எப்ப ப்ரோ வரட்டும் எத்தனை கேட்டிருப்பீங்க ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா 2 weeks பேக் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். பட் அந்த டைம் வந்து எனக்கு செட் ஆகும்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் மண்டே டியூஸ்டே போச்சு. திரும்ப அங்க வந்து நான் ஊருக்கு போற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து அங்க கேன்சல் ஆச்சு. திரும்ப நான் ஊர்ல இருந்து வந்தேன், திரும்ப ஃபாலோ பண்ணேன். ஒரு 2 நாள் போச்சு அப்படின்னு போச்சு. அதுக்கப்புறம் நான் நேத்து வந்து முடிவு பண்ணிட்டேன், இல்ல இதுக்கப்புறம் டிலே பண்ணக்கூடாது, கண்டிப்பா அருண் ப்ரோ பிடிச்சி கேஸ் ஸ்டடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நேத்து இது பண்ணிட்டு அருண் ப்ரோ இன்னைக்கு பேசிட்டு எனக்கு கொடுத்துட்டாரு. சோ அதனால இன்னைக்கு அவரு ப்ரோ எப்ப ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, அவர் ஃபாலோ பண்ணுவாரு ப்ரோ எப்ப பண்ணலாம்னு. சோ அந்த மாதிரி இட் இஸ் a குட். கண்டிப்பா ப்ரோ நான் 1 lakh per month உங்களை கூப்பிட மாட்டேன். ஓகேங்களா? எல்லாருமே நோட் பண்ணீங்க. இவர் 1 lakh கண்டிப்பா இந்த மந்தோ இல்ல அடுத்த மந்தோ பண்ணிடுவாரு. ஓகேங்களா? ஆனா 1 lakh per month கேஸ் ஸ்டடி இவர் கொடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் 3 lakh per month பண்ணிட்டு தான் இவரு கேஸ் ஸ்டடியே கொடுக்க போறாரு. அந்த அளவுக்கு அந்த வெறி இருக்கணும், அந்த அப்சஷன்ன்றது இருக்கணும். பாத்தீங்களா? அவரு எனக்கு நிறைய ஆடியோ போட்டு அமிச்சு அவர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த திங்ஸ் எல்லாம் அவர் அமிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஐ ஹேவ் a huge conversation with him. லைக் நிறைய வாட்டி அனுப்புவாரு. ப்ரோ அது எப்படி ப்ரோ, இது எப்படி ப்ரோ அனுப்புவாரு. ஸோ
ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவார். ப்ரோ நான் இவ்வளோ earn பண்ணிட்டேன், இது அவர் கணக்கு போட்டு அனுப்பிச்சி விடுவார். அந்த அளவுக்கு அவர் என் கூட ஃபாலோ அப்ல கரெக்டாக இருந்தார். ஸோ தட்ஸ் அ ஒன் திங் ப்ரோ. நெக்ஸ்ட்டு எனக்கு எப்போ ப்ரோ நீங்கள் பிஜிஎம் போட போறீங்க? சூப்பர் ப்ரோ. நீங்க மறக்கவே இல்லை ப்ரோ. ஏன்னா இது வந்து நான் பர்சனலா ஃபீல் பண்ணி சொல்றேன். என்னன்னா அருண் ப்ரோ, நிர்மல் ப்ரோ வந்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே பெரிய ஆளுங்க. அவங்க பெரிய கிளைண்ட்ஸோட டீல் பண்ணாங்க. அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. பட் ஆனா நம்ம சொல்ற சின்ன சின்ன விஷயம் வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா 100%. ஏன்னா நான் அருண் ப்ரோ கிட்ட ஒரு வாட்டியும் சொல்லுவேன், நீங்க கண்டிப்பா அந்த கேஜிஎஃப் பிஜிஎம் போட்டு நம்ம வந்து எல்லாருமே இருக்கிற அந்த லைவ் ரியல் டைம்ல நடக்கிற ஒரு இதுக்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத நான் அருண் ப்ரோ கிட்ட அப்பப்ப சொல்லுவேன். அருண் ப்ரோ கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காரு. கண்டிப்பா ப்ரோ, சீக்கிரமா நம்ம பண்ணிடுறோம். நானுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து சீக்கிரமா earn பண்றதுக்கு என்னோட சைட்ல இருந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன். அது நீங்க சின்ன சின்னதா பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க ஒரு 5 பேரை நீங்க கிரியேட் பண்ணணும் ப்ரோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ப்ரோ. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த 75,000 rupees per month நீங்க பண்றது எந்தெந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க ப்ரோ கிளைண்ட்ஸ்? ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் என்னோட மெயின் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரி. நான் வந்து லாஸ்ட் ஒரு 6 months பிப்ரவரில இருந்து அவங்க கூட இருக்கேன். ஸோ அதுல வந்து எனக்கு லாஸ்ட் 6 monthsல எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, இந்த பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அவங்களுக்கு என்ன பெயின் இருக்கு அப்படின்றது கிளியரா புரிஞ்சிருச்சு. ஸோ நான் அந்த நீஷை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு அங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது நம்பர் 1. செகண்ட் நீஷ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. ஓடிஏ பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பிசினஸ் கொஞ்சம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம சர்வீசஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பிளே ஸ்கூலோடது. பிளே ஸ்கூல் பெரிய ரெவன்யூ வராது நமக்கு, பட் நம்மளோட பைப் லைன்ல இருக்காங்க அவங்க எல்லாருமே. இ-காமர்ஸ் பிசினஸ் எல்லாம் வெப்சைட் ரிலேட்டடா போயிடும் அந்த மாதிரி தான். கிரேட் ப்ரோ. ஸோ இப்போ நீங்க 0 to 75K per month வந்திருக்கீங்க. நான் இந்த 3 திங்ஸ் பண்ணி தான் நான் இது வந்திருக்கேன் ப்ரோனா என்னென்ன 3 திங்ஸ் இருக்கும் ப்ரோ? நான் பண்ண மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ப்ரோ. அப்புறம் நான் பண்ண நல்லதா சொல்லிடுறேன். 3 மிஸ்டேக்ஸ் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் 3 திங்ஸ் பாசிட்டிவா சொல்லுங்க. ஓகே ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, நான் சேர்ந்த கம்யூனிட்டியோட பேரை வந்து நான் மறந்துட்டேன். நம்ம சேர்ந்த கம்யூனிட்டி பேர் வந்து ஹை பேயிங் கிளைண்ட்ஸ். நான் தேடினதெல்லாம் லோ பேயிங் கிளைண்ட்ஸ் தேடினேன். அங்கதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அது ஒரு விஷயம். நான் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா, நான் கம்யூனிட்டிக்குள்ள வந்துமே நான் என்ன நினைச்சிட்டேன்னா, நமக்கு கம்மியா காசு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். டு பி ஃப்ராங்க், இப்பவுமே என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் 500க்கு தான் வந்து ஆட் ரன் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து என் கூட பிப்ரவரில இருந்து டிராவல் பண்றாங்க. நான் 500க்கு அவங்க சர்வீஸ் சார்ஜ் பண்றேன். அவங்க என் மூலியமா வந்துட்டு 50K per month வந்து earn பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா அவங்க என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பேவே பண்ண மாட்டாங்க எனக்கு. நானும் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க என் கூட இவ்வளவு நாள் இருந்தாங்க ரீட்டைனர்ஷிப்ல. அது ஒண்ணு. அண்ட் அதே மாதிரி இந்த 500 வந்து ஒரு மாசத்துக்கு கிடையாது, அவங்க வந்து வீக்லி தான் பண்றாங்க. அவங்க பிசினஸ்க்கு அவங்க அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி வச்சதுனால நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு மாதிரி செட் ஆயிட்டோம் நாங்க. ஸோ வீக்லி அவங்க பண்ணும்போது ஒரு 500 எனக்கு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க மாசத்துக்கு 3 வாட்டி பண்ணுவாங்க, இல்ல 2 வாட்டி பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து எனக்கு வர ரெவன்யூ பாத்தீங்கன்னா அவ்வளவுலாம் கிடையாது. 500,000 இவ்வளவுதான் வந்து அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து எனக்கு வரும். ஆனா அவங்களுக்கு நான் அதே சேம் டைப் ஆஃப் சர்வீஸ் தான் கொடுத்துக்கிட்டு. அதே மாதிரி இன்னொரு கிளைண்ட் இருக்காங்க. அவங்க நான் 5K per monthக்கு அவங்க கிட்ட பேசினேன். அது அடி வாங்கி 2K வந்துச்சு. இப்போ 1Kல வந்து நிக்குது. அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னால அவங்க கூட கண்டினியூ பண்ண முடியல. இந்த மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி லோ பேயிங் கிளைண்ட்ஸ் வந்து நான் நிறைய தேடி எடுத்து ஒர்க்க தலையில ப்ரெஷர் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, நான் உள்ள வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டேன். பட் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நான் அவுட்ரீச் பண்ணல. ஸ்டார்டிங் நான் பண்ணும்போது நிர்மல் ப்ரோக்கு தெரியும். நான் புலம்புவேன் நிர்மல் ப்ரோ கிட்ட போயிட்டு, ப்ரோ நான் வரவே மாட்டேங்குது, மெசேஜ் ரிப்ளை வரல அப்படின்னு. நிர்மல் ப்ரோ நீங்க அந்த மெசேஜ் எனக்கு அனுப்புங்கன்னு பார்த்துட்டு அவர் கரெக்ஷன் சொல்லுவார். திரும்ப அனுப்புவேன், வராது. மாறி மாறி போயிட்டு இருக்கும். அப்புறமா நிர்மல் ப்ரோ கேட்டார், ஏன் நீங்க வெப்சைட்டுக்கு பண்றீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கான்ஃபிடன்ஸ் இல்ல ப்ரோ, நான் அதனால வெப்சைட்ல பண்ணேன். ஏன்னா வெப்சைட்ல வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆனா வெப்சைட் நம்ம ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு எடுத்துறோம், அவங்களுக்கு 1 மாசம் கிட்ட ஒர்க் போயிடும். அது வந்து நம்ம லாக் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு மிஸ்டேக் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வாட்டி பேமெண்ட் வாங்கிட்டு 1 மாசம் ஃபுல்லா அவங்களுக்கு ஒர்க் பண்ணோம். அவங்க சேஞ்சஸ் சொல்ல அது அப்படியே டிலே ஆயிட்டே போச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் புத்தி வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சேன் நான். ஸோ அது ஒரு நான் பண்ண செகண்ட் மிஸ்டேக். அண்ட் தேர்ட் மிஸ்டேக் வந்துட்டு, நிறைய வந்து ரிசல்ட் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணி ரீஃபண்ட் போன கேஸ் வந்து நிறைய இருக்கு. அதுல ஒரு சிலது மட்டும் நான் மெயினா சொல்லிடுறேன். ஒரு வாட்டி வந்து ஆட் அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு. அந்த ஆட் அக்கௌண்ட் லாக் ஆகி ஒரு 18 days கிட்ட எந்த ஒரு இதுவுமே நடக்கல. அந்த கிளைண்ட் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி ப்ராப்ளமா போகி அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்து ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அது என்னன்னா, மெட்டால வந்து ஆட் பட்ஜெட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அது ஆட் அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு. எடுக்கவே முடியல. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 5,000 கிட்ட உள்ள லாக் ஆயிடுச்சு. அவங்க அந்த 5,000 என்ன கொடுக்க சொல்றாங்க. எனக்கு இன்னும் காசே கொடுக்கல, சர்வீஸ் சார்ஜ்.
அப்போ என்னால அதை கொடுக்கவே முடியல, அது ஒரு பிரச்சனையா போச்சு. அப்புறமா டு பி ஃப்ராங்க் நம்ம கம்யூனிட்டில தான் ஹெல்ப் பண்ணாங்க. நான் பேர் கூட சொல்றேன், பிஎஸ்பி ப்ரோ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவர் என்கிட்ட காசுமே எதுவுமே வாங்கல, ஒரு 1 hour என் கூட உட்காந்து ஜிமீட் வந்து அது என்ன ஏதுன்னு பார்த்து சால்வ் பண்ணார். நான் உண்மையை லிட்டரலி அவர்கிட்ட அழுது கூட நான் பேசினேன். ஏன்னா என்னால முடியல. நான் வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சுன்ற, என்ன பண்ணாலும் பாண்டியன் ப்ரோ கிட்ட சோ வாய்ப்பே இல்ல. அவரு அவ்வளவு பொறுமையா இருந்து சொன்னார். அதே மாதிரி எஸ்கி தாஸ் ப்ரோ, அவரால் கிளியர் பண்ண முடியல, பட் என் கூட ஒரு 1 hour இருந்து அது என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாமே நுணுக்கமா பார்த்தாங்க. அது வந்து நான் கம்யூனிட்டிக்கு உண்மையாலே ஐ மீன் டு பி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஏன்னா லிட்டரலி நான் அழுதெல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா அவங்க என்கிட்ட வந்து 5000 ரூபாய் கேக்குறாங்க, நான் 5000 ரூபாய்க்கு நான் எங்க போறது? அது நீங்க என்கிட்ட அந்த காசு கொடுத்திருந்தா கூட நான் திரும்ப கொடுத்துருவேன். அது மெட்டா உள்ள போய் இருக்கு, நம்ம போது என்னால எதுவுமே பண்ண முடியல. சோ அதெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி வந்தது ஒண்ணு. இன்னொன்னு, நான் வெப்சைட்டுக்கு எடுத்த ஒரு கிளைண்ட் வந்து கொஞ்சம் அவர் மதுரை பேஸ்ட் கிளைண்ட். அது ஒரு கேஸ் ஆகி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு, ஒரு 15,000 அது டீல் அது. சோ நான் உங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அது ஒரு பெரிய கேஸா போச்சு. சோ அந்த மாதிரி நான் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி ரீஃபண்ட் கேஸ் போகி அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் ரிசல்ட் பேஸ் பண்ற மாதிரி வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். சோ அந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிஸ், ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க் ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து நான் நிறைய தப்பு பண்ணியிருந்தேன். சோ இந்த 3 விஷயம் இதெல்லாம் வந்து நான் பண்ண தப்பு. இதெல்லாம் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்கறதோ அந்த மாதிரி திங்ஸை நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா அது ஸ்டார்ட் பண்ணும்போது அவரு லோ பேயிங் கிளைண்ட்ஸ் எடுக்கிறதோ, அதே மாதிரி அவர் சொன்னார் பாத்தீங்களா 500. நான் சொல்லும்போது என்னோட மைண்ட்ல ஒண்ணு போச்சு. போன வாரம் கூட தான் நான் நிர்மா ப்ரோ கிட்ட ஒண்ணு பேசினேன். எங்க கிட்ட இப்போ இருக்கிறதுலே லோ பேயிங் கிளைண்ட் ஒரு ஒரு கிளைண்ட் 35,000 rupees per month, ஓகேங்களா? அவரு ப்ரோ இன்னுமே ஏன் ப்ரோ அவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? ப்ரோ இல்ல ப்ரோ, நம்ம கம்மியா இருக்கும்போது அவங்க வந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க இன்க்ரீஸ் பண்றதுல நானும் கேட்கறது கிடையாது. நீங்க அப்பயே சொன்னீங்க பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் எனக்கு நானும் கேட்டதே கிடையாது. அவங்களும் இன்க்ரீஸ் பண்ணது கிடையாது. 35,000 rupees per month இருக்கிற கிளைண்ட் தான் லீஸ்டான கிளைண்ட் எங்ககிட்ட. ஆனா நிர்மல் ப்ரோ கேட்டாரு, ப்ரோ ஏன் ப்ரோ இன்னுமே நம்ம ஒர்க் பண்றோம்? ஸோ ஆனா நம்ம கம்மியா இருக்கும்போது, நம்ம ஒண்ணுமே இல்லாத போது நம்மளுக்கு அவங்க வந்து அப்போ அது அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 25,000 rupees per month பண்ணாங்க. அப்புறம் வித்தின் சம் ஷார்ட் ஸ்பேன்ல அவங்க 35,000 rupees பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸே பண்ணல. ஆனா நான் இப்போ வரைக்கும் நான் கேட்கவே இல்லை. எப்போ நான் சொல்றது, கொரோனா டைம்ல இருந்து இருக்கிற கிளைண்ட், ஓகேங்களா? அப்பத்துல இருந்து 35,000 rupees per month தான் அவங்க பே பண்றாங்க. அவங்க தான் இப்போ இருக்கிறதுல கிளைண்ட்ஸ்லயே லீஸ்டான பேமெண்ட். ஸோ அது வந்து ஆனா நான் வந்து கேட்கறது கிடையாது. ஏன்னா அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம ஸ்டார்ட் பண்ணது சென்ஸ் அப்போ தான் நம்ம க்ரோ பண்றது ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நம்மளை நம்பி வந்தாங்க. இப்போ அதை பாய் பண்ணிட்டோம். நம்மளோட ஒர்க் நம்ம பண்றோம், அவங்களுக்கு வருது. ஸோ தட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ தட்ஸ் அ குட் ஆட் ப்ரோ. நீங்க மேபி நீங்க கம்மியா வாங்குறீங்க, ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க கூட வந்தாங்க, ஜர்னி வந்தாங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஸோ அதனால அது ஒரு நல்ல பாயிண்டா இருக்கு. ஸோ வாட் ஆர் த பிளஸ் ப்ரோ? நீங்க என்னெல்லாம் பிளஸ் பண்ணனால நீங்க 75,000 rupees per month ரீச் பண்ணீங்க? இது 3 திங்ஸ் அதனால தான் நான் பண்ணேன்னா அது நீங்க சொல்லுங்க. ஸோ தட் நம்ம பீப்புள் நோட் டவுன் பண்ணிட்டு அதை பண்ணிட்டோம். ஷோர் ப்ரோ, ஷோர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேல்ஸ் கால் ப்ரோ. நான் வந்து நீங்க சொல்ற அதே பாயிண்ட் தான். நான் வந்து உட்காந்து நான் ப்ரொடக்டிவா ஒரு நாள் ஃபுல்லா இவ்வளவு வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதை விட, எத்தனை பேர்கிட்ட பேசினேன், எவ்வளவு ரிஜெக்ஷன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், எத்தனை பேர் என்கிட்ட நோ சொன்னாங்க, ஏன் நோ சொன்னாங்க, இதுதான் வந்து நான் மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்றது. சேம் டைம் எனக்கு நானே சொல்லிக்கிறனாலும் அதான் சீக்கிரமா ரிசல்ட் அச்சீவ் பண்ணா இது ஒண்ணுதான். என் சைடுல நான் வச்சிருக்க கணக்குனா ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட பேசி ரிஜெக்ஷன் வாங்கணும். அவன் வந்து எனக்கு ஓகே சொல்லணும், எனக்கு தேவையில்லை. நான் அவன்கிட்ட பேசணும், அவன் பெயினை வந்து நான் புரியுற மாதிரி அவங்ககிட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் பேசணும். அந்த 10 பேர்கிட்டையும் நான் டெய்லியும் வந்து பேசணும். நான் எத்தனை மெசேஜ் அனுப்புறேன், மெசேஜ் அனுப்பி நான் காலுக்கு கொண்டு வரணும். அவனை கொண்டு வந்து அவங்க கிட்ட நான் பேசும்போது மினிமம் ஒரு 30 minutes ஆச்சு பிச்சு ஒரு ரிஜெக்ஷன் வந்து நான் கம்பல்சரி வாங்கி ஆகணும் அவங்க கிட்ட. ஸோ சேல்ஸ் கால் வந்து கம்பல்சரி. இதுதான் ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்லுவேனே. நீங்க உள்ள எவ்வளவு வேலை பார்த்தாலோ, எவ்வளவு லேர்ன் பண்ணாலோ, எவ்வளவு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணாலும் வேஸ்ட். அவனை உள்ள கொண்டு வரதா அதுதான் மெயின் நமக்கு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் திங் ப்ரோ, சேல்ஸ் கால். செகண்ட் திங் நான் என்ன சொல்றேன்னா, கன்சிஸ்டன்ட் ஒர்க் வந்து கம்பல்சரி பண்ணணும் ப்ரோ. ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க் நான் கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஒரு நாள் பண்ணுவேன், 2 நாள் பண்ண மாட்டேன், அந்த மாதிரிதான் நான் இருந்தேன். பட் எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஒரு டைம் வரும்போது நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு லாக் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ணேன். ஸோ அப்படி நான் பண்ணும்போது கன்சிஸ்டன்டா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி பண்றது வந்து ஒரு ஸ்டெப். என்ன ரீசன்னா ஃபாலோ அப். அந்த சேல்ஸ் கால் நான் பேசிட்டு அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானா முடிஞ்சிருச்சு, அவனுக்கு நான் அதோட விட்டுற போறேன். பட் ஆனா அதுவே நெக்ஸ்ட் கால் நான் அவன் கிட்ட பேசுறேன், எனக்கு இந்த டீடைல்ஸ் அனுப்புங்கன்னு சொல்றாங்க, நான் 1 weekல கன்ஃபார்ம் பண்றேன், 2 daysல கன்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னாங்கன்னா நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கே ஓகே, இந்த பையன் நம்மள வந்து இவ்வளவு ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டாச்சு அந்த டீல் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜஸும் இருக்கு. ஆனா அந்த கன்சிஸ்டன்சி வந்து செகண்ட் திங் ப்ரோ. அண்ட் தேர்ட் திங் வந்து ப்ராப்பர் நாலேஜ் ப்ரோ.
என்ன ரீசனா நான் அதை ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஒழுங்கா கத்துக்காம போயிட்டு கிளைண்ட் கிட்ட வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு வாய் விட்டு மாட்டினதுதான் நானு. சோ அதனால வந்து அந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்றதுக்கு நாலேஜ் வந்து கம்பல்சரி வேணும். ஆனா அதுக்கு நாலேஜ் வேணும்னு சொல்லிட்டு அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணோம்னா வேஸ்ட். அதனால நான் 3 திங்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கால் கண்டிப்பா பேசணும். அந்த சேல்ஸ் கால் ரெகுலரா பேசணும். ஒரு நாள் மோட்டிவேட் ஆகி 10 கால் ஒரு நாள் பேசிட்டு அடுத்த நாள் ஒண்ணுமே பண்ணலன்னா வேஸ்ட். ஸோ செகண்ட் திங் வந்து கன்சிஸ்டன்சி. அண்ட் தேர்ட் திங் வந்துட்டு நம்ம உங்களுக்கு நாலேஜ் வந்து கம்பல்சரி இருக்கணும். மெட்டாட்ஸ் பண்றேன் இப்போ நான் ஃப்ராங்கா சொன்னா நான் கூகுள் ஆட்ஸும் அந்த இது வந்து நான் இது வரைக்கும் யாருக்குமே பண்ணல. கூகுள் ஆட்ஸ் வந்து நான் யாருக்குமே ரன் பண்ணல. எஸ்இஓ அந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீசஸ் எல்லாமே நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் கூகுள் ஆட்ஸ்னு ஒரு எடுத்து நான் வந்து பண்ணது கிடையாது. ஒரு கிளைண்ட் பாதியில நிக்குது, யூடியூப் ஆட்ஸ் அவங்களுக்கு ரன் பண்ற மாதிரி இருந்தது. நான் நிர்மல் ப்ரோ கிட்ட கூட பேசியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பாதியில நிக்குது. ஸோ அதை இனிமேட்டு தான் நான் எடுக்க போறேன். பட் கூகுள் ஆட்ஸ் பத்தி எனக்கு தெரியாது. ஐ மீன் தெரியும், பட் நான் பண்ணது கிடையாது. ஸோ அந்த நாலேஜ் வந்து எனக்கு இல்லைனாலும் மெட்டா ஆட்ஸ் மட்டும் வச்சு எப்படி பண்றது, அந்த மெட்டா ஆட்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, கேம்பெயின் செட்டிங், இந்த விஷயங்கள், அந்த ஆட் கிரியேட்டிவ் முக்கியமா ஃபோக்கஸ் பண்ற அந்த ஆட் கிரியேட்டிவ். ஸோ அந்த நாலேஜ் வந்து நம்ம கம்பல்சரி வேணும். அதுதான் நோட் டவுன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதே பாயிண்ட் வந்துட்டு நான் ஒரே ஒரு நிமிஷம் மியூட்ல இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. ஓகே, மியூட்ல இருக்கீங்க, டன். ஸோ நான் வந்து முந்தினத்து செஷன்ல கூட நான் சொல்லியிருப்பேன், எவ்ரி நம்மளோட செஷன் சப்போர்ட் கால்ல டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேல சொல்றது நான் எப்பவும் சொல்லுவேன், மணி இஸ் இன் த மாக் கால், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் அவர் சொல்றாரு. ஓகேங்களா? சேல்ஸ் கால்ல நீங்க எவ்வளோ, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க எவ்வளோனா லேர்ன் பண்ணுங்க. ஒரு கோர்ஸ்ல 5 கோர்ஸ்னா வாங்கி வச்சுங்க. ஓகேங்களா? 5 கோர்ஸை நீங்க 25 வாட்டி படிங்க, காசு வராது. ஓகேங்களா? பேசினா தான் வரும். ஸோ அதை தான் அவர் ஃபர்ஸ்ட் மீன் பண்றாரு. நெக்ஸ்ட், இன்னைக்கு நான் அவுட்ரீச் பண்ணிட்டேன், இல்லை இன்னைக்கு நான் ஏதோ ஒரு நாலேஜ் கத்துக்கினேன், ஆனா எனக்கு நாளைக்கு என்ன பண்றேன், நாளைக்கு அதே தான் நம்ம பண்றோம். ஏதோ ஒன்று வேற ஏதோ ஒரு வேலை பண்றோம், இல்லை வேற ஏதோ ஒரு கோர்ஸ் வாங்குறோம், வேற ஏதோ டாபிக்ல நம்ம போயிடுறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி திங்ஸ் பண்ணக்கூடாது. இந்த திங்ஸ் நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. தட்ஸ் அ செகண்ட் பாயிண்ட் அவர் சொல்றாரு. தேர்ட் வந்து ப்ராப்பரான நாலேஜை கத்துங்க, நல்லா கத்துங்க. இது கத்துக்கிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும். ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்காம ப்ராப்பர் நாலேஜ் வச்சுக்கிட்டா நீங்க ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். These are the 3 points that which is helped him to make 75,000 rupees per month. அதே 3 பாயிண்ட்ஸ் தான் அவர் ஃபாலோ பண்ணாருன்னா, இன்னும் நல்லா ஃபாலோ பண்ணாருன்னா 3 lakh per month பண்ணுவாரு. அவர் சொன்ன மாதிரி அதோட கேஸ் ஸ்டடி கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ப்ரோ லாஸ்டா ஒரு 1 or 2 more questions நான் கேட்டுறேன். இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ண பீப்புள், இல்ல சில பேருக்கு கொஞ்சம் லேட், ஒரு ரொம்ப நாளா ஜாயின் பண்ண பீப்புள், அது முன்னாடி ஜாயின் பண்ண பீப்புள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டிருக்காங்க. சில பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? வாங்கி வச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க, எப்படி படிக்கணும், நீங்க டெய்லினா இல்லை எப்படி நீங்க படிக்கலாம், நீங்க உங்களோட வியூல இருந்து சொல்லுங்க. ஏன்னா வாங்குறாங்க ப்ரோ, எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. வாங்குறாங்க, வர்றாங்க. ஓகேங்களா? எப்படின்னா சாப்பாடு பசியாகுதுன்ட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க ப்ரோ. நாங்களும் ஓகே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்ட்டு நாங்க வந்து வச்சோம்னா அப்படியே வச்சிடுறாங்க. பசிக்குதுன்னு வராங்க. ஓகேங்களா? நாங்களும் செம்மையா இது சமையலாம் செஞ்சு நாங்களும் எல்லாம் தரோம். நான்வெஜ்ஜோ அவங்க வெஜ்ஜோ என்ன சாப்பிட்றாங்களோ அதை கரெக்டாக கொடுத்துரும், பிளேட்ல எல்லாம் போட்டு வச்சிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா பேசினே இருக்காங்க, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க ப்ரோ. சாப்பிட்டா தானே தெரியும் நம்ம எப்படி செஞ்சிருக்கோம், நல்லா நம்ம ஏதோ கஷ்டப்பட்டதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்குன்ட்டு சாப்பிட மாட்டிருக்காங்க. ஸோ அந்த சாப்பிடாத பீப்புளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, என்ன சொல்லணும்னா அவங்க சாப்பிடுவாங்க? டு பி ஃப்ராங்க், அவங்களுக்கு உண்மையிலே பெயின் இருந்தா அவங்க பண்ணிடுவாங்க ப்ரோ. உண்மையாலே பசிச்சா அவங்க சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா நான் கூட இப்ப நம்ம கம்யூனிட்டி பீப்புள் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அதுல நான் பார்த்ததுல என்னன்னா, ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தருக்கு வந்து உண்மையாலே வந்து நம்ம ஜெயிக்கணும் பண்ணணும்ன்ற ஒரு வெறி இருக்கும், அவங்க பண்ணிடுறாங்க. பட் மத்த 3 பேர் வந்து எக்ஸ்கியூசஸ் சொல்றாங்க. அதை நான் தப்பு சொல்லல. பட் அவங்க நிறைய எக்ஸ்கியூசஸ் வந்து சொல்றாங்க, அதை அப்படியே கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ணி விட்டுறாங்க. சோ அதனால அவங்க சைட்ல தான் மிஸ்டேக். அது கம்ப்ளீட்டா அது அவங்க சைட்ல தான் மிஸ்டேக். நான் ஒரு 10,000 வந்து நிர்மல் ப்ரோ பாக்கெட்டுக்கு போட்டுட்டேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய் என் பாக்கெட்டுக்கு வந்துருமான்னு கேட்டா சத்தியமா வராது. அதை எப்படி பண்ணணும்ன்றதை நிர்மல் ப்ரோ சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு தேவையான சப்போர்ட்டை பக்காவா கொடுக்குறாங்க. அப்ப அதை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தான். பண்ணாம விட்டுட்டு எனக்கு வரல அப்படின்னா அது ஏன் தப்பு தான். சோ அதை நான் தான் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அவங்க படிக்கணும்னு நீங்க சொல்லி கேட்டீங்களா ப்ரோ, அதுக்கு என்னோட சைட்ல என்ன சொல்றேன்னா, நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க சொல்லுவேன். இந்த சென்ஸ் எப்படின்னா, நம்ம படிக்கிற போது சும்மா அப்படி வீடியோ மட்டும் பார்த்தோம்னா அது சத்தியமா செட் ஆகாது. நான் என்ன சொல்றேன், நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்றது நான் என் சைட்ல பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ நம்ம நோட்ஸ் எழுதும் போது என்ன ஆயிரும்னா, அவங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்க, என்ன டூல் சொல்றாங்கன்றது எல்லாமே நோட்ஸ்ல இருக்கும். ரிவைஸ் பண்றதுக்கு அதே நோட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்.
இது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா இது வந்து நம்மளோட கம்யூனிட்டி ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் தான். என்னன்னா பிளாகா எழுதி பப்ளிஷ் பண்றதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது. இங்க அப்படியே கண்டென்ட் படிச்சுட்டு அதை அப்படியே பிளாகா எழுதலாம் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. வேற ஏதாவது அவங்க கண்டென்ட் படிக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இதுக்கு வந்து அப்படி பண்றது செட் ஆகாது. பட் அவங்க எழுதி அவங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்ல அவங்க வச்சுக்கலாம். இது வேணா அவங்க சேர்ந்து பண்ணலாம். ஆக்சுவலா ப்ராப்ளம் என்னன்னா இவங்க வந்து படிச்சு பிளாக் எழுதுனா பரவாயில்ல ப்ரோ, பிளாக் எழுதுறதுக்காக படிப்பாங்க. அதான் ப்ராப்ளம் இங்க. நான் பிளாக் எழுதுறோம், கான்டென்ட் கிரியேட் பண்ணோம், அதுக்கு எதனா ஒரு பாயிண்ட் கிடைக்குமா? அவன் லேர்ன் பண்ணி இதுலயும் நாங்க சொல்றோம் ஓகேங்களா, இங்க படிச்ச பீப்புள் டெஃபினட்டா நீங்க சர்வீஸ் கொடுக்குறதோ நீங்க வேணா கோச் பண்றதோ பண்ணலாம் ஓகேங்களா. அது ரியலா கத்துக்கிட்டு அதுல நீங்க ஊருங்க, நீங்க கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு டே 1 ஆஃப் ஃப்ரீலான்சிங் ஜர்னின்ட்டு இன்னைக்கு பார்த்த வீடியோவை போயிட்டு இதான் அப்படியே வந்து பேசுறது. அதாவது படம் எடுக்கதான் கத்துக்கிறீங்க, ஆனா எங்க படமே எடுப்பீங்க? இதுதான் நான் கேக்குறேன், வேற ஒண்ணும் கிடையாது. அட்லி மாதிரி கூட எடுங்க ப்ளாஸ், அதுக்கு எங்க படத்தையோ பேர் டைட்டில் மட்டும் அப்படியே எடிட் மட்டும் பண்ணிட்டு அவங்க பேர் போட்டா எப்படி செட் ஆகும்? ஏன்னா வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இஸ் நாட் எவ்ரி என்னோட சொத்தோ இல்ல நிர்மலோட சொத்து கிடையாது. மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து 100 வருஷமா 200 வருஷமா நீங்க எல்லாமே இருக்கு, எல்லா ப்ராடக்ட்ல இருந்து சர்வீஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஆனா அது சொல்லி கொடுக்கறது வந்துட்டு அதே தூக்கின்னு போயிட்டு போட்டு அது மூலயமா ஃபேம் வாங்குற பீப்புள் இருக்காங்க, இங்க கூட இருப்பாங்க. நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்க கூட லைவ்ல கூட வந்திருப்பாங்க, அது வேற கதை. ஸோ தட்ஸ் த திங் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுங்க, அவர் சொல்றது ஃபாலோ பண்ணுங்க. நோட்ஸ் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, நான் அப்படி படிச்சது கிடையாது, எங்க அண்ணன் ஃபாலோ பண்ணுவார். ஏன்னா வந்து அவர் டாப்பர் அந்த 10th +2 ஏன்னா அவர் MBBS MDலாம் நல்ல ரேங்க். அவர் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, இந்த நீங்க சொன்ன மாதிரி நோட்ஸ் சின்ன சின்ன நோட்ஸ் வச்சுன்னா அவர் பாக்கெட்லயே வந்து வச்சுப்பார். பஸ்லயோ இல்ல படுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் அந்த நோட்ஸ் ஒரு வாட்டி பார்ப்பார். இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன படிச்சிருக்கோன்ற சின்ன சின்ன இதெல்லாம் வந்துட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அவர் அப்போ அது ஸோ தட் ரிவைஸ் ஆகும், கொஞ்சம் அது ஞாபகமா இருக்கும், நம்ம நாளைக்கு வந்து அதை படிக்கணும் மறுபடியும் அவசியம் கிடையாதுன்ட்டு அப்போ சொல்லுவார். அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் நான் வந்துட்டு அதே பாக்கெட்ல வச்சுன்னு போயிடுவேன் நானு. நம்ம போய் எக்ஸாம்ல பார்த்து எழுதலாம், அந்த மாதிரி பண்ணது கிடையாது, சும்மா சொல்றேன், பண்ண சொல்றேன். ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது இது ஒரு ஞாபகம் இருந்துச்சு. ரியலான ஒரு எக்ஸாம் இருக்கும்போது எங்க அண்ணா வந்துட்டு இந்த ஹேபிட்ட பண்ணும்போது ரியலா பாக்கெட்ல வச்சுன்னு போயிட்டு இருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஸ்குவாட் எல்லாம் வந்திருக்காங்க, ஆனா செக் பண்ணல, அவர் தெரியாம வச்சுன்னு போயிட்டு இருக்காரு. வச்சுன்னு போகும்போது அப்படியே அர்ஜென்ட்ல ஓகே டைம் வச்சுன்னு வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுத்துங்க, கரெக்டா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. செஷன்ஸுக்கு வாங்க, செஷனுக்கு வர மாட்டிருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ கண்டிப்பா ப்ரோ, என்ன ப்ரோ பண்றது? அவங்களுக்கு பசிக்கல ப்ரோ. நம்ம ஆனா உண்மையா அது ஃபன், அதெல்லாம் வந்து ஃபன்னு இன்னொரு சைடு வச்சுக்கலாம். இது வந்து அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, பெயின் இருக்கிற பீப்புள் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க ஓகேங்களா. அந்த பெயின் இருந்த ஒரு பர்சன் தான் நிர்மல் ப்ரோ, அந்த பெயின் இருந்த ஒரு பர்சன் தான் நான், அந்த பெயின் இருக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம பால் ப்ரோ, மாஸ் ப்ரோ ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ரியலான பெயின், உங்க வீட்டுல நான் சம்பாரிச்சா இல்ல நான் முன்னேறினா தான் என் குடும்பம் முன்னேறும், நீ யாரெல்லாம் இங்க இருக்கீங்களோ நீங்க உழைங்க ஓகேங்களா. எங்க அப்பா கவர்மெண்ட் வேலை ப்ரோ, எங்க அம்மா கவர்மெண்ட் வேலை ப்ரோ, எங்க அம்மா டீச்சர் ப்ரோ, எங்க அப்பா அது ப்ரோ மாசு ப்ரோ, மாசம்னா இதை கொடுப்பாங்க ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்து போட்டுக்கிறேன் ப்ரோ, அந்த மாதிரி பீப்புள் தயவு செஞ்சு கஷ்டம். அந்த மாதிரி நீங்க இங்க வந்து லேர்ன் பண்ண முடியாது, ஜெயிக்கணும். இப்போ நிறைய உமன்ஸ் இங்க இருக்காங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேரிடான உமன் நீங்க ஆமானா எஸ்ன்னு போட்டுருங்க, ரியாக்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு வாட்டியும் உங்களோட ஹஸ்பண்டையோ உங்க அப்பாவையோ காசு கேட்கும் போது எப்படி இருக்கும்? மேரிடான உமன் மட்டும் நான் கேட்கறேன். ஒரு வாட்டியும் கண்டிப்பா அவர் ஹஸ்பண்ட் தான், லீகலா எல்லாமே ஹஸ்பண்ட் தான். ஆனா உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, என்னடா இது சின்ன சின்ன திங்ஸுக்கு கேட்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்களும் ஒரு வாட்டி 2 வாட்டி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு டென்ஷன்ல ஏதோ எப்ப பார்த்தாலும் இதே கேட்டு இருப்பேன் சொல்றாங்களா இல்லையா, ரைட்டுங்களா. அதே மாதிரி தான் மேரிட் ஆகாத பொண்ணுங்களுக்கு நான் சொல்றேன், நாளைக்கும் உங்களுக்கும் அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் ஓகேங்களா. இப்போ ஏதோ ஓகே அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க கொடுத்துடலாம், நம்ம சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம்ட்டு. ஆனா உங்களுக்கும் நாளைக்கு கல்யாணம் ஆகும் இல்லையா, அப்போ அதே சிச்சுவேஷன் தான். ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ உமனுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸோ நீங்க சம்பாரிச்சு நீங்க எவ்வளவு ஆகட்டும், மாசம் 1 லட்ச ரூபாய் பர் மந்த் நம்மளால பண்ண முடியல, 50,000 ரூபாய் பண்ணுங்க. மாசம் 50,000 ரூபாய் பண்றதும் சக்சஸ் தான். 50,000 ரூபாய் எவ்வளவு பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில இல்ல வேற இண்டஸ்ட்ரியில 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புள் 10,000 ரூபாய் இல்ல 50,000 ரூபாய் சம்பாதிக்க மாட்டிருக்காங்க. உங்க அண்ணனோ தம்பியோ இல்ல யாரோ பாருங்க,
8 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பீப்பிள், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் 40,000 ரூபாய் இன்னும் earn பண்ணிட்டு இருக்காங்க. 50,000 ரூபாய் earn பண்ணுங்க. 1 லட்ச ரூபாய் முடியல ப்ரோ, நான் எனக்கு ஃபேமிலி அது இது என்னால முடியல ப்ரோ, எனக்கு போதும் 50,000 ருபீஸ் போதும்னா அதுவே எவ்வளவு உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ அந்த பெயின் இருக்கணும். ஓகேங்களா, உங்களுக்குன்னு அந்த கோல் இருக்கணும். ஓகே, இதனால நான் இதுலேருந்து வெளியே வரணும்ன்றது அதனால நான் சொல்றேன். ஏன்னா அவர் அந்த பாயிண்ட் சொன்னாரு. அது டு பி வெரி ஃப்ராங்க், அது ஃபேக்ட் தான். அது அவர் உண்மையா தான் சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் இதை அக்ரி பண்ணிக்கலாம் எஸ்ன்னு போடுங்க. எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்லைன்னா அவங்கெல்லாம் ரியலாவே எதுவுமே பண்ண மாட்டாங்க. வீட்டுல கஷ்டம் இல்லை, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கஷ்டம் இல்லை, அப்பா அம்மா கிட்ட இருந்து கஷ்டம் இல்லை, எதுவுமே எனக்கு கஷ்டமே இல்லைன்னா எதுக்கு நான் கஷ்டப்படணும்? ஆனா கஷ்டம் இப்ப இல்லாத போது கஷ்டம் இல்லாதுன்னு இருப்பீங்க, கஷ்டம் வரும், நம்மளுக்கே தெரியாம தேடிட்டு வரும். ஸோ அப்போ நீங்க அதை வருத்தப்படுறதை விட இப்போ நீங்க கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாலியா இருங்க, நல்லா சம்பாதிங்க. அது ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வர. நான் ஒரு முந்தினத்தான் ஒரு செஷன்ல சொல்லியிருப்பேன். காசு நீங்க சம்பாதிச்சா உங்களோட வாக்கிங் ஸ்டைலே மாறும், கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. ரைட்டுங்களா? நீங்க நான் எல்லாமே உங்களை பார்த்து தான் நான் அதை ஃபேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். நம்ம சம்பாதிக்கலன்னா தெருவில் நடந்துன்னு போனா கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர் கேட்பாரு, கரெக்டுங்களா ப்ரோ? கேட்பாங்க, என்ன 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 தம்பி பண்ற, சும்மாவே கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம எதுவுமே சம்பாதிக்கலன்ட்டு. ஆனா நம்மளை வச்சு செய்யறதுக்கே, நம்மள ஹர்ட் பண்றதுக்கே வந்துட்டு கேட்பாங்க, என்னப்பா என்ன பண்ற, முடிச்சுட்டேன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட சொல்ல மாட்டாங்க, என்னப்பா இன்ஜினியர், அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. நம்மளுக்கே வந்துட்டு அது அவங்க அந்த மாதிரி அடிப்பாங்க. ஓகேங்களா? இது முதனேத்தான் செஷன்ல சொன்னேன், இங்கேயும் சொல்றேன். ஏன்னா புது பீப்புள் வந்திருப்பாங்க. காசு சம்பாதிக்கலன்னா இது ஆமானா ஆமான்னு போடுங்க. ஓகேங்களா? இது ஆமானா ஆமான்னு போடுங்க. நான் ஒன்று சொல்றேன், நீங்க காசு சம்பாதிக்கலன்னா உங்க வீட்லயே, நான் சொல்றது உங்க வீட்லயே உங்க சொந்த அப்பா அம்மாவே நீங்க கேட்ட சாப்பாடு கூட செஞ்சு போட மாட்டாங்க. யாரு நல்லா சம்பாதிக்கிறாங்களோ, அண்ணன் நல்லா சம்பாதிப்பான், இல்ல தம்பி நல்லா சம்பாதிப்பான், இல்ல அக்கா சம்பாதிப்பான், அவங்களுக்கு அம்மா இன்னைக்கு வெஜ் பிரியாணினா இதோ வெஜ் பிரியாணி, அம்மா நாளைக்கு எனக்கு நாட்டுக்கோழி பிரியாணினா இதோ நாட்டுக்கோழி பிரியாணி. நாங்க அம்மா கஞ்சி கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. போய் தண்ணி இது போய் கொடுறான்னு. அந்த ரியல் தான் நான் சொல்றேன், பண்ணா சொன்னாலும் உண்மை தானே? கரெக்டுங்களா? கரெக்டாக தானே நான் சொல்றேன். எல்லாருக்குமே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இது நான் அந்த சோறு இல்லை சாப்பாடு விஷயத்துல மட்டும் நான் சொல்ல வரல, எல்லா திங்ஸ்லையும் நம்ம வீட்டு மெம்பர்ஸே இப்படி இருக்கும்போது இன்னும் வெளியே நீங்க வாழ்க்கையில எவ்வளோ மெம்பர்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் ஒன்று, நீங்க மணி, அந்த மணி ஆன் பண்றது தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அதை நீங்க மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, மற்ற எதுவுமே பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம்ல வருவாங்க போவாங்க, ஓகேங்களா? அவங்க யாருமே உங்களுக்கு சோறு போட மாட்டாங்க. ஓகேங்களா? பாருங்க, இப்போ நிர்மல் ப்ரோ உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் சைட்ல கொஞ்சம் அப்படி உட்காந்தாருன்னா அவரு இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுவாரு. இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அவரு கால் மேல கால் போட்டு உட்காந்துனாங்கன்னு நினைச்சுங்களேன், அவ்வளவுதான், அவரு பெரிய இன்ஃபுளுன்சர் ஆயிடும். அவருக்கு 400K 500K ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிடும். வேற ரோட்ல தானே ப்ரோ போச்சு வண்டி. அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க உங்க வாழ்க்கையில. நாம தான் பண்ணிக்கணும். அதை பண்றதுக்கு நாங்க எல்லாமே பண்றோம் இல்லைங்களா? உங்களுக்கு டவுட்ஸ் குரூப்ல பண்றோம், மெசேஜஸ்ல பண்றோம், செஷன்ஸ்ல பண்றோம், வேற என்ன வேணும்? ஓகேங்களா? எஸ் ரெஃபல் மாஸ் ப்ரோ. ஓகேங்களா? நீங்க ரியலாவே மாஸ் தான். ஸோ நான் உங்களோட ஆடியோ மெசேஜ் எல்லாம் கேட்டு நீங்க சீக்கிரமா அச்சீவ் பண்ணணும் நான் விஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இது 75,000 rupees per monthன்றது சின்ன அமௌண்ட்டே கிடையாது ப்ரோ. ஓகேங்களா? பெரிய அமௌண்ட். நீங்க சீக்கிரமா அடுத்த மாசம் 1 lakh per month பண்ணுவீங்க. அப்போ கேஸ் ஸ்டடி வேணாம், 3 lakh per month பண்ணிட்டு கேஸ் ஸ்டடி கொடுங்க. ஸோ நம்ம பீப்புளுக்கு ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க இருக்கணும். ஓகேங்களா? பாருங்க, இங்க பாருங்க, எல்லாருமே ஒன்று படிச்சுலாம் இருங்க, சாட்ல போட்டிருக்காங்க பாருங்க. ஆமா ப்ரோ, டபுள் ஆமா, ட்ரிபிள் ஆமா, ஆமா ட்ரிபிள் ஆமா, ஓகே, கொடுமை ஆனா ட்ரூ. சோரே போட மாட்டாங்க ப்ரோ. பாருங்க, அர்னிங் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆஃப்டர் ஜாப்லெஸ் ஒரு மாதிரி தான். கண்டிப்பா என் சிஸ் கவர்மெண்ட் ஜாப் 20K சேலரி, எனக்கு 3K. ஓகே சாரி, ஓகே சாரி.
ப்ரோ பிரசன்ட் சும்மா பேரண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ப்ரோ, ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஜாப் போனதுக்கு அப்புறம் ஏன் எதுக்கு திரும்பவும் இப்படி கேட்குறாங்க ப்ரோ, எப்போ earn பண்ணுவேன்? எஸ், பார்த்தீங்களா, இதுதான் வாழ்க்கையே இவ்வளோதான். நம்ம பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் அப்படி பண்றாங்க இல்லை அப்படி ஃபீல் பண்றாங்கன்னா அது ஒரு 99% எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளும் ஏதாவது பண்ணணும், அப்பயாவது திருந்துவான், அப்பயாவது முன்ன வருவான்ட்டு இருக்கும். ஓகேங்களா, அவங்க நல்லது தான் ஒன்று பண்றாங்க. ஆனா வெளியே அவுட் சைடு இருக்கப்போ ரொம்ப டஃப்பா இருக்காங்க, ரொம்ப நம்மளுக்கு டஃப்பா கொடுக்குறாங்க, ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க நம்மளுக்கு அடிக்கிறதுல. அதுக்கு நம்ம பிஎஃப்ஓ ஜிஎஃப்ஓ பரவாயில்ல, ஓகேங்களா, வழி கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி சொசைட்டில இருக்கிற பீப்புளெல்லாம் ரொம்ப வழி கொடுப்பாங்க. அந்த வழியெல்லாம் வந்து நீங்க வெளியே வரணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ சீக்கிரமா எல்லாருமே அச்சீவ் பண்ணுங்க இங்க இருக்கிற பீப்புள். ஏன்னா நாங்க லைவ்ல பண்றோம், நானும் ப்ரோவும் இந்த நம்ம நிர்ம ப்ரோவும் சேர்ந்து கூட பண்ணிடலாம். லைவ்ல நாங்க ஏன் பண்றோம், இது எல்லாமே அன்கட் வெர்ஷன். ஓகேங்களா, அங்கங்க சிரிக்கிறோம், அங்கங்க எமோஷன் இருக்கு, அங்கங்க காமெடி இருக்கு, அங்கங்க சீரியஸ்னஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருந்தா தானே ஒரு நல்ல படம், ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் இங்கே. ஓகேங்களா, இது மூலியமா நீங்க எடுத்துன்னு போயிட்டு நாளிலிருந்து இல்லை இனியிலிருந்து நல்லா படிக்கணும். ஓகேங்களா, நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். ப்ரோ சப்போர்ட் கால்லாம் லைஃப் லாங் இருக்கும் ப்ரோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஓகேங்க, ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு, ஆமா. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் த திங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங் திஸ் மினி கேஸ் ஸ்டடி. கொஞ்சம் மினி இருந்தாலும் கொஞ்சம் பெருசா போச்சு, ஏன்னா அவர் 1 lakh per month வரமாட்டாரு, 1 lakh per month வரமாட்டாரு. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே வந்து கான்சியஸா வந்து இதை எடுத்துன்னு போனேன். ஸோ நிறைய பேர் வந்து கண்டிப்பா புதுசா சேர்ந்த பீப்புள், இல்லை நான் இன்னுமே ஏர்ன் பண்ணல, இன்னும் லேர்ன் பண்ணலன்ற பீப்புள் கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து எடுத்துங்க. ஓகேங்களா ப்ரோ, ஏதாவது ஒரு எமோஷனல் பாயிண்டா சொல்லி ஒன்று முடிச்சிருங்க ப்ரோ. தொடரும் போட்டுக்கலாம். டக்குன்னு இப்படி கேட்டா என்கிட்ட வர்றதுனாங்க. ப்ரோ ஒரே நிமிஷம் பேசலாங்களா? சொல்லுங்க. ஹாய் ரஃபேல், கங்க்ராட்ஸ் ஃபர்ஸ்ட். நான் ஒரே 1 minute ஒன்னு சொல்லிடணும். என்னன்னா, ரஃபேல் மாதிரி ஒரு குட் ஹார்ட்டட் ஹெல்பிங் சோல் நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. இப்ப அவர் எப்படி அவருக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும் போது பிஎஸ்பி யாரோ ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னாரோ, அந்த மாதிரி எனக்கு 1 தடவை 2 தடவை இல்ல, எனக்கு வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. எனக்கு ஒரு 1008 டவுட் இருக்கும். எவ்ரி டைம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நைட் 11 o'clock எல்லாம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி சார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ அண்ட் ரிட்டர்னா என்னைக்குமே இது நான் உங்களுக்கு இது பண்ணேன், நீங்க திருப்பி இது பண்ணுங்க அப்படின்னு என்னைக்குமே கேட்டதும் கிடையாது. ஒன்லி ஒன் சைடட் தான். அவரால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப் எனக்கு பண்ணிருக்காரு. திருப்பி நான் எதுவுமே பண்ணதில்ல, தேங்க்யூ தவிர. சோ இந்த கம்யூனிட்டில இந்த குரூப்ல கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். சோ தேங்க்யூ சோ மச் ரஃபேல், அண்ட் பி த வண்டர்ஃபுல் பர்சன் யூ ஆல்வேஸ். இந்த 3 lakhs 4 lakhs எல்லாம் மேட்டரே இல்ல. நீங்க உங்க குட் ஹார்ட்லயே நீங்க பயங்கரமா அச்சீவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பா நீங்களும் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நானும் பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் சீக்கிரமா நீங்களும் நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. எடுங்க, இன்னும் நிறைய எடுங்க. நீங்களும் வந்து நிறைய இன்னொரு கேஸ் ஸ்டடி கொடுங்க நீங்களும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஷூர் சார், கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். பாருங்க, இதுதான் கம்யூனிட்டி. ஓகேங்களா, இதுதான் நம்ம கம்யூனிட்டி. எல்லாருமே இங்க இருக்கிற பீப்புள் எல்லாம் எமோஷனல் நானே சொல்லி முடிச்சிடும் ப்ரோ. எமோஷனல் அவருக்கு சொல்ல வரல. ஓகேங்களா, அவரு சொன்னா அழுந்துருவாரு. அவரோட ஆடியோ மெசேஜ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவரு ரியலா உண்மையா மனசுல இருந்து அவரு அழுந்து எல்லாம் அமைச்சிருக்காரு. ஓகேங்களா, சோ இந்த கம்யூனிட்டியில இருக்கிற பீப்புள் எல்லாருமே என்ன பொறுத்த வரைக்கும் 90%, ஓகேங்களா, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இல்ல அந்த அந்த கொஞ்சம் அந்த மிடில் கிளாஸுக்கு கொஞ்சம் தொட்டு போயிட்டு வருவாங்க. ஓகேங்களா, ஸோ கரெக்டுங்களா? கரெக்டுனா ஆமா எஸ்ன்னு போடுங்க. அந்த மிடில் கிளாஸுக்கு கொஞ்சம் தொட்டு வருவாங்க, மறுபடியும் கொஞ்சம் கீழே வந்துடுவாங்க. இல்லை கொஞ்சம் போவாங்க, அப்புறம் மறுபடியும் கீழே வந்துடுவாங்க. ஸோ நாம எல்லாம் மேலே வரணும்னா யாரு பண்ணுவாங்க? நாம தான் வரணும், வேற யாரும் பண்ண முடியாது. நாம தான் மேல வரணும். நம்மளுக்குன்னு எந்த கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணாது. இது அரசியல் கிடையாது, பொலிட்டிக்ஸ் கிடையாது. யார் வந்தாலும் அவ்வளவுதான். இப்ப யார் வந்தாலும் சிஎம் யார் வந்துட்டாரு, நான் வந்து பெரிய ஆளாயிடுவேன்டா, மாசம் 5 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருவேன்டான்னு அவர் யார் சிஎம் வந்தாலும் பண்ண முடியாது. அவரோட வேலை அவர் பண்ண போறாரு. நம்மளோட வேலை நாம பண்றோமா? ஓகேங்களா, யார் சிஎம் வந்தாலும் சேம் தான், யார் பிஎம்மா வந்தாலும் சேம் தான். ஸோ நம்ம வீட்டுக்கு நாம தான். ஸோ நம்ம வீட்டை நாம முன்னேற்றலாம். அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா உலகமே மாறும், கொஞ்சம் கொஞ்சமா மாறும். உங்க சுத்தி இருக்கிற உலகமே மாறும். நான் சொல்றது ஃபுல் உலகம் மாறலன்னா கூட பரவாயில்ல, உங்க சுத்தி இருக்கிற உலகம் மாறும். ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு பாருங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அவங்களாம் கொடுக்கும்போது வந்துட்டு சொந்தக்காரங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது அப்படியே ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ஜம்முன்னு இருக்கும். ஏன்னா நம்மளை பார்த்து சிரிச்ச பீப்புள், நம்மளை பார்த்து கேவலமா பேசின பீப்புள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது அது ரோல்ஸ் ராய்ஸ் காரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஜம்முன்னு நார்மலா
நம்ம எதுவுமே வாழ்க்கை ஏதோ ஜெயிச்சிட்டோம்டான்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஜெயிக்கணும். ஓகேங்களா? நான் உங்க அண்ணனோ தம்பியாவோ சொல்றேன். நிர்மல் ப்ரோவும் அதே மாதிரி தான். ஸோ நீங்க அதை பார்ப்பீங்க. ஸோ நிர்மல் ப்ரோ 1 lakh per month அவர் பண்ணும்போது 2021ல அது பண்ணும்போது அவரோட ஃபேமிலி எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது. அவர் கேட்டு பாருங்க. அவர் சொல்லியிருப்பார், வேற நிறைய திங்ஸ்ல சொல்லியிருப்பாரு, நிறைய வீடியோஸ்ல. ஓகேங்களா? ஸோ அதை நீங்க பண்ணி பாருங்க. அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கொடுங்க. நீங்க அந்த சந்தோஷத்தை எடுத்துங்க. நெக்ஸ்ட் 1 lakh per month பேர் மினிமம் வச்சுட்டு 3 lakh 5 lakh 10 lakh per month பண்றதுக்கு முன்ன போங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் கைஸ். ப்ரோ நீங்க ஃபாலோ பண்ணி வந்ததுக்கு உங்களோட கேஸ் ஸ்டடி கொஞ்சம் பெருசா எடுத்துட்டேன். சாரி ஃபார் தட் ஒன். வந்து உங்களோட விஷஸ் லைக் 3 lakh per month சீக்கிரமா நீங்க அச்சீவ் பண்ணணும். அப்பப்போ வந்து நம்ம பசங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குங்க. நிறைய பேர் நீங்களும் ஒரு 5 பேர் இங்க சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்றது இல்லாம யாரு ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுங்க. மேக் தெம் சம்திங் குட் இன் தேர் லைஃப். எங்களால முடிஞ்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்க கூட நீங்க இன்னொரு ஒரு பர்சன் அவங்க, ஏன்னா சில பேர் நம்ம கிட்ட கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ப்ரோ தானே, உங்ககிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாவே கேட்டுருவாங்க. ஸோ அதனால நீங்களும் ஒரு விஷனா வச்சுங்க. இந்த நம்ம கம்யூனிட்டில இருந்து ஒரு 5 பேர் 10 பேர் நம்ம பண்ணணும், அச்சீவ் பண்ண வைக்கணும்ன்றது ஒண்ணு வச்சு பண்ணிடுங்க. பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ பண்ணிட்டு இருக்கோம். 5 பேர் இல்ல 3-4 பேர் நினைக்கிறேன். பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா அவங்களும் அச்சீவ் பண்ணிட்டு அந்த கேஸ் ஸ்டடிக்கு பாருங்க. இதுதான் தேவை. இதுதான் நம்ம கம்யூனிட்டியா இருக்கணும். ஓகேங்களா? நான் மட்டும் ஜெயிக்க கூடாது, என் கூட இருக்கிற 4 பேர் ஜெயிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி நினைச்சாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கூட இருக்கவங்க 4 பேர் ஜெயிச்சு வச்சிருவீங்க. நான் இதெல்லாம் எக்ஸாம்ல பார்த்துருக்கேன். நல்லா படிக்காத ஒரு பையனை வந்து நல்லா படிச்ச பர்சன் வந்துட்டு எப்படியாவது ஒன்று சொல்லி கொடுத்து பாஸ் பண்ணி வச்சிருவான். நான் சொல்றது பிட் அடிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுடா, இது மட்டும் படிச்சுடா, இந்த மாதிரி படிச்சுடா, இந்த ஈஸியா இந்த மாதிரி புரிஞ்சுக்கோ சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? நானும் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ப்ரோ. சிரிக்காதீங்க யாருமே. நானும் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த தியரட்டிக்கலான இந்த மெக்கானிக்கல் இதுல சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் பிசினஸ் பத்தியான ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் ஃப்ரெண்டுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிருக்கேன். கிரண் ப்ரோ, நிர்மல் ப்ரோ. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த இதெல்லாம் மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது, சுத்தமா ஒன்றுமே தெரியாது. அந்த பிசினஸ் ரிலேட்டடா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இங்க 4 பேர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க. ஓகேங்களா? நாங்க உங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். ஓகேங்களா? ரெஃபர் ப்ரோ, உங்களை பார்த்தா எனக்கு ஏதோ அப்பயே சொன்னீங்க பாத்தீங்களா, சாப்பிட்டு தூங்குறோன்னு. எனக்கு சிரிப்பா இருக்கு. அது ஆக்சுவலா அது என்னோட டைலாக் கிடையாது ப்ரோ. நான் வந்து ஃபன்னா சொல்லிட்டு இருந்தது. அது ஏதோ ஒரு படம் பேரு. அதுக்கப்புறம் யாரோ ஒரு பர்சன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பர்சன் அதுதான் இது நான் தாண்டா சொல்ற மாதிரி மாத்திக்கினாங்க. நாம அது ஃபன்னா மாத்திக்கணும். ஓகேங்களா? எப்படி சாப்பிட்டு தூங்குறோம். Thank you so much. Bye guys. Take care. Bye.